வெல்கம் டு அர்ஜன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல மில்க் சாக்லேட் ப்ரௌனி 1/2 kg எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். கம்யூனிட்டி டேப்ல வந்து மில்க் சாக்லேட் ப்ரௌனி அண்ட் எக்லெஸ் ப்ரௌனி இந்த ப்ரௌனியோட ரெசிபி வேணும் அப்படின்னு செஞ்சு காமிக்கணும்னு கேட்டிருந்தேன். அதுல இந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனிக்கு தான் மோஸ்ட் ஆஃப் த ஓட் வந்துருச்சு. இன்னைக்கு வந்து நம்ம மில்க் சாக்லேட் ப்ரௌனி 1/2 kg எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்ல 120 கிராம் டு 130 கிராம் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல 90 டு 95 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ண 150 கிராம் டு 160 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். சுகர் அதிகமா வேணும் அப்படின்னா 160 எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 150 எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஒரு முட்டை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முட்டை எப்பயுமே கேக் பேக் பண்ண போறீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சிருங்க. அப்புறமேட்டு தான் நீங்க ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 1/1 எக்கா ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ப்ரௌனியோட டெக்ஸ்சர் வந்து சூப்பரா வரும். இப்போ இன்னொரு முட்டையும் உடைச்சு ஊத்திக்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு 2 எக் வந்து தேவைப்படும். இப்ப இன்னொரு முட்டையும் உடைச்சு ஊத்திட்டு ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த முட்டையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணிட்டு மைதா வந்து ஒரு 80 டு 90 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட கோகோ பவுடர் வந்து ஒரு 30 கிராம் எடுத்திருக்கேன். அதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்திருக்கேன். ஒரு ஜல்லடை வச்சு இந்த மாதிரி சலிச்சுக்கலாம். எப்பயுமே ப்ரௌனி செய்யறப்ப ஜல்லடை வச்சு சலிச்சுதான் மாவை ஆட் பண்ணணும். அப்பதான் நம்ம பேட்டர் மிக்ஸ் பண்றப்ப கட்டி எதுவும் இல்லாம, கோகோ பவுடர் ஆட் பண்றப்ப நம்ம வந்து இந்த மாதிரி சலிச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுல எதுவும் கட்டி படாம இருக்கும். இப்ப சலிச்சாச்சு. நான் வந்து எல்லா பேட்சையும் ஒன்னா போட்டு கலக்கிக்கிட்டேன். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கிக்கிட்டாலும் சரி. இப்ப பேட்டர் வந்து நல்ல கிளாஸியா இந்த அளவுக்கு டெக்ஸ்சர்ல இருக்கணும். இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சி சொல்றாங்க இல்லையா, அது இப்படி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஸ்க்ல அப்படியே இப்படி படி மாதிரி விழுகும். இதுதான் பெர்ஃபெக்டான பேட்டரு. இப்ப இதுல நம்ம ஸ்பேச்சுலால மாவெல்லாம் சைட்ல இருக்கும். அதனால ஸ்பேச்சுலா வச்சு சைட்ல இருக்கிற மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். நான் பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா சைட்லலாம் நம்ம விஸ்க் வச்சு பீட் பண்ணதுனால சைட்லலாம் மாவு இருக்கும். இந்த மாதிரி கலக்கி விட்டதுக்கு அப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு டின் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல பேட்டரை ஊத்திக்கலாம். அவன் வந்து 180 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சிருக்கேன். வந்து பேட்டர் ரெடி பண்றதுக்கு முன்னாடியே இப்ப இதுல ஒரு ஸ்டிக் வச்சு நான் பண்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்பதான் ஏர் பபிள்ஸ், ஒரு இடத்துல மாவு செட்டில் ஆகாம இருக்கும். அதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சே பண்ணி விட்டுக்கலாம். இதுல கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கேட்டவங்க 3 பீஸ் வந்து ஒயிட் சாக்லேட் போட்டு கேட்டிருந்தாங்க. அதனால 3 பீஸ் ஒயிட் சாக்லேட்டும் கொஞ்சம் நட்ஸ் வந்து கையிலே க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பெரிய பெரிய பைட்டா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து அதாவது முந்திரி கேட்டிருந்தாங்க. அதை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பைட்டா ஹோல் முந்திரி எடுத்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். அதுல கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா பேக் ஆகுறப்ப நல்ல ஒரு பெர்ஃபெக்டா அரோமாவோட பேக் ஆகும். இல்லைன்னா மேல வந்து ப்ரௌன் ஆயிடும்.
அப்படி ஆகக்கூடாதுன்னா நான் சொன்ன மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவன் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் 180 டிகிரியில். இப்போ பேக்கிங் டைம் வந்து 180 டிகிரியில் 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஃபஜ்ஜியான மில்க் சாக்லேட் ப்ரௌனி ரெடி. செம்ம எம்மியாக இருந்துச்சு. நம்ம இதை வந்து கடைக்கு கொடுக்க போகிறோம். அதுக்காக பீஸ் போட்டு கொடுக்க போகிறோம். மற்றது எல்லாமே ஒரு தனியான பீஸில் ஒரு 3 பீஸ் ஆர்டர் தனியாக வந்துருந்துச்சு. கடைக்கு கொடுக்கறதுக்காக சாம்பிளுக்காக ஒரு 3 பீஸ் ரெடி பண்ணியிருந்தேன். வெறும் மில்க் சாக்லேட் மட்டும் கேட்டிருந்தாங்க. டார்க் சாக்லேட் இல்லாமல் மில்க் சாக்லேட் கேட்டிருந்தாங்க. இப்போ இதை நம்ம நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் டிமோல்ட் பண்ணிட்டு கரெக்டான பீசஸ் வந்து போடணும். கடைங்களுக்கு கொடுக்க போறதுனால ஒரு பர்ஃபெக்டான கட் வந்து கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் 4 ஸ்லைஸா போட்டுட்டு 12 பீஸா கட் பண்ண போறேன். இந்த மாதிரி கரெக்டா மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். அப்பதான் பீசஸ் வந்து ஈவனா வரும். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். முக்கியமான விஷயம் என்னன்னா ரூம் டெம்பரேச்சர்ல வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப்ல கிடைக்கும். நீங்க ரூம் டெம்பரேச்சர் வராம சூடோட வந்து பீஸ் போட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா வரவே வராது. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ஒரு பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ண வேண்டியதுதான். சிங்கிள் பீஸா கேட்டதுனால சிங்கிள் பீஸ் ப்ரௌனி வந்து போட்டு பேக் பண்ண போறேன். இந்த சிங்கிள் பீஸ் ப்ரௌனியோட வெயிட் என்ன வரும்னா 50 to 60 கிராம் அளவுக்கு வரும். இதோட ரேட் வந்து 40 ருபீஸ்க்கு கொடுக்குறேன். நமக்கு வந்து ஒரு 30 பீஸ் வந்து ப்ரௌனி ஆர்டர் வந்துருந்துச்சு. அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இந்த மில்க் சாக்லேட் ப்ரௌனி மட்டும் 3 பீஸ் வந்து சாம்பிள் கேட்டிருந்தாங்க. தனியாக பேக் பண்ணியிருந்தேன். இந்த பாக்ஸோட ரேட் கேட்டிருந்தீங்க. இது வந்து 4 ருபீஸ்க்கு நான் வந்து ஷாப்பில் வாங்கியிருந்தேன். பல்காக பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 3 ருபீஸ்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.